ஸோ ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற vlogs. நம்ம அடுத்த vlogல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், சரி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு. மீனுக்கு டேங்க் வைக்க போகிறோம். சரி, மீனுக்கு வீடு கட்ட போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த 2 ஃப்ரிட்ஜில் வந்து டைகர் கப்பீஸ் வெரைட்டி கிடக்கு. இதில் வந்து நார்மல் கப்பீஸும், அதுக்கப்புறம் இது வந்து என்ன சன்செட்டு மாலியா, அது அங்கே அந்த நீ இது பாருங்கள், அது வந்து பிளாக் மொழி கிடையாது, அது வந்து சன்செட்டு மாலி. பிளாக் கலரில் நீந்திட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அது வந்து ஃபுல் பிளாக் கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். இந்த இருக்குது சன்செட்டி மாலி. இது ஒரு கலர், இது ஒரு கலர். இங்கே இப்போது நீங்கிச்சே இங்கே அது இந்த இடத்துல இனி ஒரு வரிக்கல் வரும்ல. இது வெளியில் உள்ளார வரும். இத்தனை கல் 1 2 இதுக்கு மேலே இனி இதை வைக்கணும். அப்போ கரெக்டாக எது செங்கல் எதுவும் மேலே வைக்கணும்? இதுக்கு மேலே வைக்கணும். இதுக்கு மேலே அப்படி வைக்கணும் இல்லை? சரி வச்சிரும். தூக்குறா ஒழுங்காக வேலை பார்க்கணுண்ணே. ஆமாம், உள்ளே வைக்கன்னு சொன்னப்போ அந்த நம்ம இதில் 3 கல் வச்சுருக்கோம்ல, அந்த நடுவு கல் அடி வாங்குதா? ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போது நம்ம சிமெண்ட் கல் மேலே செங்கல் அடிக்கிட்டு இருக்கோம். Fourth of July சாங் நல்லா இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் அடிக்க வச்சு இனி மேலே சீட்டு அடிக்க போகிறோம். அடுத்த வீடியோ எல்லாம் போட முடியாது. அடுத்த சீனா தான், அடுத்த சீனு ஹோம குண்டம். இனி பூஜை பண்ணுவோம். மறுபடியும் மறுபடியும் அப்படி நில்லு. தப்பு நெல்லுக்கு அப்படி நில்லு. மறுபடியும் அப்படியே நில்லு. இதுக்கு நிற்கிறோன்னு தெரியாமல் ஒருத்தர் நிற்பான். சரி, இப்போ என்ன பண்ண போகிற சொல்லு. இதை கோமனெல்லாம் எடுத்து வைக்கியா? ஆமாம், சரி. அதான் அடியில் ஷீட் போட்டிருக்கல, இதுக்கு மேலே அழுக்கு துணி அடிக்கிறேன். மக்கி போகும். மக்கி போகும்போது அந்த இது ஓட்டை வரும். துணி எதுக்கு விரிக்கிறேன்னு சொல்லு. ஓட்டை, அந்த ஓட்டை இவ்வளோ தடுக்கிறதுக்கு நம்ம துணி போடுவோம். அதுவும் இல்லாமல் டார்ப்பா நம்ம போட்டோம்னா அந்த கல் பட்டு கிழிஞ்சு ஓட்டை விழுந்துடும் தண்ணி விடும்போது. இல்லை அதெல்லாம் காட்டாது, சும்மா இருல. வெளியே நல்லா இருக்கனால அம்மா அந்த பொருளை போட்டு மாசாக்கி அந்த பையில பாவம் அங்கே இருக்கு. அதில் வந்து நிற்கிறது பாவம். அருமை இந்த பையில அந்த நிற்கிற அருக்கு அதில் அந்த இடத்துல பாவம். பரவாயில்ல, நிற்கிறலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஷீட்டை அதில் அளவு கரெக்டாக வச்சுட்டு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தண்ணியை விட்டு தண்ணியை செட் ஆக்கிட்டு பிள்ளைகளை இறக்கி விட்டுற வேண்டியது. அதான் நான் சொன்னதில்லை, இவன் மீன் கூட என்ன பண்ணுவான்னு. ஏன்டா நான் மீனுக்குள்ள பிள்ளை நம்மளுக்கு உனக்கேண்டா ஃபுட்டு. வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா, அடுத்தவங்களால புரிய வைக்க முடியலன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா, சீட்டு குழம்பு நோட் பண்ணுங்க. சௌரி அது இதெல்லாம் வச்சு கழுவாங்க. ஏற்கனவே சீட்டு ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம கை வச்சு கழுவிட்டு சும்மா தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி மேக்ஸிமம் புது டேங்காக இருந்தால்
ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தண்ணி அப்படி விட்டுருங்க. அப்போ தண்ணி செட் ஆகி ஒரு கண்டிஷன் ஆகும். அது டெம்பரேச்சர் மாறும். டெம்பரேச்சரில் முக்கியமாக டெம்பரேச்சர். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு 1 மணிக்குலேருந்து 2 மணிக்கு நம்ம தண்ணி அப்படி விட்டோம்னா அந்த தண்ணியில் நேச்சராக ஏதாவது பாக்டீரியா க்ரோ ஆகும். அப்போ அந்த பாக்டீரியானால அது ஃபிஷ்ஷுக்கு குட் பாக்டீரியா, அப்போ அதுக்கு நல்லா இருக்கும். சரி, ஸோ மக்களை நம்ம இப்போ வந்து டேங்கில் தண்ணி நிறைய போகிறோம். இப்போ பார்க்காதீங்க என்னடா இது இப்படி அலங்கோலமாக இருக்குன்னு. அது வந்து நம்ம இப்போ தண்ணி விட்டோம்னா முதல்ல செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து டார்ப்பை இழுத்து வச்சுட்டு அந்த செங்கல் எடுத்து வச்சிடலாம். அப்போது கரெக்டாக நின்று இப்போ பாருங்கள். ஸோ மக்களே, இது வந்து நீங்கள் கல்லுன்னு நினைக்காதீங்க. இது வந்து கிழங்கு, லில்லி பாட்டோட கிழங்கு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபோக்கஸ் ஆகும். இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கிழங்கு. இதுலேருந்து தான் சைடில் எல்லாம் திழுத்து வரும். வேறா திழுத்து வந்து இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் லில்லி ஃப்ளவர் வரும். ஸோ நம்ம வந்து இதையும் வந்து இங்கே வைக்க போகிறோம். இப்போ செட் பண்ண போகிறோம் இந்த பாண்டில். பாயசம் சின்ன வயசுல தெரியுமா இலைய வேண்டி. ஏன்னா இது சும்மா வளரும், ஆனால் பூக்கு டவுட்டு தான். ஏன்னா கிழங்கு வந்துட்டுல. கிழங்கு வந்தால் பூக்காதா? கிழங்கு நீரில் வந்தால் தெரியல, நான் அப்படி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அறிவு. செடி வந்தாலே பூக்கும்ல. இரு, சரி இப்போ சொல்லு என்ன பண்ண போகிறேன். உட்காரில் எப்போ பாரு தொடையை காமிச்சிட்டு உட்காரு. சை, அதை நட்டாச்சு. நம்ம டேங்குள்ள அதை நம்ம அந்த லில்லியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நட்டாச்சு. அதுக்குள்ளே பார்த்து அதுக்குள்ளே வைக்க போகிறோம். சரி வைப்போம். இதான் இருக்குது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா அந்த செடியும் கிழங்க கூடாது, கிழங்காம வைக்கணும். பக்கத்தில் போச்சு விட்டு வரேன். ஸோ காய்ஸ், நம்ம இனி வந்து இன்னைக்கு இவ்வளோ வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபிஷ் பாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து லில்லி வரைக்கும் வச்சாச்சு. நாளைக்கு நம்ம இனி அந்த விளாக் கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு வந்து நம்ம மீன்லாம் இனி விடுவோம். ஸோ அந்த விளாக் இனி கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ், நம்ம நேற்றுக்கு சொன்ன போல் இந்த பாண்டில் இருந்து நம்ம சன்செட்டு மாலி அந்த ஃப்ளைட்டிங்லாம் பிடிச்சி அதில் விட போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி பிடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். வந்து நம்ம இதில் விட்டுருவோம். இது வந்து நம்ம இதில் இப்போ விட்டுருவோம். ஏன்னா இது வந்து ப்ரீடிங் ஆகிட்டே இருக்கக்கூடிய மீன். ஸோ இதை நம்ம விட்டுறலாம். இது பிடிக்கணுமா? அதே விட்டுறது வேண்டாம், சின்னதை மட்டும் பிடிச்சா போகும். சின்னது இங்கே நிறைய கிடக்கு வரும். நீங்கள் பாருங்கள், இதுவும் ஃபீமேல் தான். இதுவும் வயிற்றில் எக் இருக்குன்னு நினைக்கிறேன். எக் இருக்கா? ஃபீமேலுக்கு எப்போ எக் இருக்கும்ல. சரி போ. அப்போ இங்கே அவனுங்க அது அவனோட லாங்குவேஜில் கலாய்க்காத. அதுவும் மீன் ஸோ மக்களே, நம்ம ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்த ஒரு இந்த ரெட்டு தான் கிடச்சிருச்சு பாருங்கள். இது வந்து பக்கத்தில் காமில அவங்களுக்கு இதில் டெயில் இருக்கா. இது வந்து ஷார்ட் டெயில்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஒரு ஜோடி வாங்கியிருந்தேன். இது வந்து சரித்து பார்த்தோன்னா அதில் டெயிலுக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் தெரியுதா? பிளாக் கலரில் தெரியுதா? எங்கே தெரியுது? எனக்கே தெரியும். டெயிலுக்கு பக்கத்தில் கீழே பாருல பிளாக் கலரில் இன்னொரு கலர் தெரியுதா? ஃபோக்கஸ் பண்ணல. லைட்டாக தெரியுதா? இது மேல். ஃபீமேலுக்கு வந்து டெயில் இருக்காது. அதுக்குள்ளே நம்ம மீன் பிடிச்ச மீனுங்க இவ்வளோ தான் இது வரைக்கும் பிடிச்சிருக்கோம். இனி வந்து இன்னும் இதை போல் ஒரு மடங்கு கிடக்கு. ஒரு மடங்கு இல்லை, 2 மடங்கு கிடக்கு. சரி சொல்ல என்ன பண்ண போகிறோம். இன்னும் பிடிச்சி முடியல. இப்போதைக்கு பிடிச்சது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் நம்ம உள்ளே விட்டுரும். ஆமாம், ஏன்னா நெருக்கமாக இருக்கிறதுனால மீன்களை விட்டுரும். அப்படி அடிக்கு மாறி இருக்கிறது ரொம்ப அழகான பொண்ணை நான் இப்போ தூக்க போகிறேன். ஃபஸ்ட்டே பொம்பளையாக தான் தூக்குறான். ஒரு லேடிஸ் நீ எப்படில பிடிக்கலாம்? எப்படி மீனுங்களில் கூட லேடிஸ் மீது தான் பிடிக்கிறான் பய. அம்பிட்டு வெறி மாப்பிள்ளைக்கு. அதான் பிடிச்சா கூட மீனில் ஃபீமேல தான் பிடிப்பான். சரி சொல்லு என்ன பண்ணுற இப்போ? என்ன இது சாலனாவா? மீனில் பாடுற மீன். இப்போ என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடக்க போகுது மக்களே. நம்ம கோயில் திருவிழா வீடியோ பார்த்தா வந்து தெரியாது. நம்ம தலைவர் விவேக் அவர்கள்ட்டேருந்து நம்ம கௌரவம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கப்பி கொடுத்து போகிறோம். வரங்க
என்ன என்ன என்னது கௌரமி கௌரமி கப்பியை கொடுத்து கௌரமி திருப்பி வாங்க போகிறோம். ஸோ கைஸ், இது என்ன கல்லு கப்பா? கல்லு கப்பில்லைங்க, அது இதுதான் இருந்துச்சு. இது கிளார் அடிக்குது. இப்போ காமி. ஸோ மக்களே தெரியுதா? அது என்னன்னு சொல்லு. கௌரமி. ஒழுங்கா சொல்லு. கௌரமி இங்கே பார்த்து சவுண்டாக சொல்லுன்னு. ஸோ மக்களை, இந்த நீல கலர் கோடு போட்ட மீன் பேர் கௌரமி மீன். கௌரமி ஃபிஷ். நம்மள்கிட்ட மெயில் கிடக்கு, ஃபீமேல் இல்லை. ஸோ அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன், எக்ஸ்சேஞ்சில் கிடச்சிச்சு. நம்ம இனி இதை ப்ரீடிங் விட்டு குட்டி வந்த அந்த வீடியோ அப்லோட். நம்ம இல்லை, மெயில் கூட இந்த ஃபீமேலே விடுவோம். பேசுகிறது ஒழுங்கா தெளிவாக பேசல. நம்ம ப்ரீடிங் விட போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணுற? பாருங்க பாரு, எங்கே பாரு, எங்கே பாரு. நல்லா இருக்கா? இல்லை, இங்கே ஒன்றும் தெரியலையே. அங்கே பாரு, செம்மையாக இருக்குனே. வெயில் பட்டு பார்த்துல வெயில் பட்டா அந்த கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் எனக்கு கலரில். டார்க்னஸ்ஸாக பிரச்சனை என்னன்னா டார்க் ப்ளூ. என்ன படக் படக்குன்னு சவுண்ட் இருக்குது. இது வந்து நல்லா எக்லே வந்து வெயில் பட்டு பட்டு அந்த கலர் மாறிச்சு பார்த்தியா? கலர் மாற தெரியுது. கலர் மாறுது லைட்டாக மாறுது. அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறுது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த வீடியோ காமிக்கிறோம் மக்களே. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். கையில் எடுக்கம்ப என்ன கலரில் இருக்குது, விடம்பு என்ன கலரில் இருக்குது நோட் பண்ண சொல்லி. அப்போ கையில் இருக்க கலரை நீ காமி. ஸோ டார்க் கலர் மக்களே. கீழே விடு. இப்போ டார்க்கு மாறுது. இது ஃபுல்லாக மாறட்டும். நீ அந்த சைடு நில்லு, வெளிச்சத்து நில்லு. இருந்தாலும் அது கலர் மாறுதா? மாறுது. இப்போ கொஞ்சம் சைடு மட்டும் மாற வேண்டியது. சைடு வந்து அந்த இதில் ஃப்ரெண்டு மாறுதுல்ல, லைட் அப்படியே மாறுது. மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மேஜிக். இப்போ மக்களே, நம்ம இப்போ நேரமே சொன்ன மாதிரி அந்த பொண்ணுங்களுடைய ஜோடியை நம்ம பிடிக்க போகிறோம். நம்மள்கிட்ட இருக்க நீ ஒழுங்கா சொல்லு என்னல அந்த பொன் மீனுக்குள்ள ஜோடி ஆண் மீன் கௌரவ மீன் அங்கே நமக்கு விவேக்கணும். நீ பொண்ணுங்களை பிடிக்க போகிறலாம் சொல்லாத. அந்த அந்த ப்ரீடிங் விடுறதுக்கு அந்த ஃபீமேலுக்கு மேலே பிடிக்க போகிறோன்னு சொல்லு. மெயில் இப்போ பிடிக்க போகிறோம். அப்படி சொன்னால் போதும். பொண்ணுங்களை பிடிக்க போகிறான். ஸோ மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஷார்க்கு கிடக்கு பார்த்தீங்களா? நேரமே நம்ம சொன்னோம், அது காமிக்க முடியல. இவனுங்க தான் ஹோம் ஷார்க். இவனுங்க தான் அவனு. அது அந்த மீன்களை கொல்லுதுல. என்னல இது இப்படி தாடுது கடந்து. இங்கே காணும். போதும். வா மூடல அதை. வாழ காமில. இதான் நம்மள்ட்ட பல மாசமாக கிடந்தா கட்ட பிரம்மச்சாரி. பல மாசமாக கிடந்துதா? எத்தனை மாதம்? நல்ல சைஸ் ஆயிருக்கு பத்தியா? அடிபட்டுருக்கும். அந்த அடிபட்டு புண்ணெல்லாம் ஆறி இருக்கு பாரு. ஆமாம். நீ அது டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, இன்னும் ஒரு 2 அதே நெத்தியில் மார்க்கெல்லாம் வச்சுருக்கான் பையன். சுரு ரெண்டாவது பிடிச்சது சின்னது. இதான் நல்ல. இல்லை, 3 ஒரு கரெக்டாக தான் இருக்கு. இல்லை, அது நல்ல. சரி. இவனுங்கெல்லாம் பிடிக்க முடியாது. சும்மா ட்ரை பண்ணாத. இது பெரிய கரப்பேன், இது சின்ன கரப்பேன். அதெல்லாம் பிடிக்க முடியாது. சும்மா வரல. நம்ம நினைச்சது நல்ல பெருசாக வந்துட்டு பத்தியா? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்? 40 ரூபாய்க்கு வாங்கணும். 2 அண்ணா இந்த சைஸில் வாங்கணும் மக்களே. ஸோ இப்படி வந்துடுச்சு, பரவாயில்ல. இந்த ஹோம் ஷார்க்லாம் ரொம்ப நாள் கிடக்கும் இல்லைல்ல, சீக்கிரம் சாகாது அதெல்லாம். ஸோ சரி மக்களே, இதான் இந்த வீடியோ எண்டிங். இந்த எங்களையும் மதித்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏற்றி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்களை மோட்டிவேட் பண்ணணும். லைக், கமெண்ட், ஷேர் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் என்னடா பசங்க. என்னடா பண்ணுற பாய்.